இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல பாருங்க 2016 பாருங்க 2016 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள். இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல 142வது கேள்வி இங்க பாருங்க, 142வது கேள்வி. இந்த கேள்வி போடுவாங்க. இது ஒரு முக்கியமானதுங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. இது சுருக்குக என்ற தலைப்புல வரக்கூடிய கேள்வி. இந்த கேள்வி பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 142வது கேள்வி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்லயும் டிஎன்பிஎஸ்சி மட்டுமல்ல, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பிஎஸ்ஆர்பி, டிரான்செட் எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. அந்த மாடல் சுருக்குக என்ற தலைப்புல கேட்கக்கூடிய கேள்வி. இதை பாருங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா நீங்க பயமா இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் போடுறேன் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது பாருங்க, ஒரு பெரிய ரூட்டுக்குள்ள ரூட் பாருங்க. ரூட் ஆஃப் 609 இங்க பாருங்க, பிளஸ் ரூட் ஆஃப் 248 பிளஸ் ரூட் ஆஃப் 60 பிளஸ் ரூட் ஆஃப் 7 பிளஸ் ரூட் ஆஃப் 81. இந்த கணக்கை நீங்க ஈஸியா போடணும்னா ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ரூட் என்னன்னு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, 9 ரூட் எடுத்தா 3 இப்படி தெரியணும். இந்த ரூட்னா என்னன்னு உங்களுக்கு புரியணும். இப்ப இந்த 3 எப்படி எழுதலாம்னா, 9 ரூட்டுக்குள்ள 3 × 3 எழுதலாம். 3 9. அப்ப என்ன பண்ணும், ரூட்டுக்குள்ள வெளியில வரும்போது ஒரு 3 வரும். அப்ப தெரியணும். ரூட் ஆஃப் 9 = 3, ரூட் ஆஃப் 16 = 4, ரூட் ஆஃப் 64 = 8, 8 64. அதுல ஒண்ணு ரூட் அமைதி வரும். அப்ப ரூட் ஆஃப் அது மாதிரி 49. அப்ப ரூட் ஆஃப் 49 = 7. அது மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா போடலாம். அது நாங்க என்ன சொல்றோம், இங்க பாருங்க, நேரடி வகுப்புல இது போல டேபிள் இங்க பாருங்க, டேபிளை கொடுத்து மனப்பாடம் பண்ணிக்க சொல்றோம். ஏன்னா சில நம்ம வேலையை வாங்கணும்னா சில படிச்சுதான் ஆகணும். இதெல்லாம் தரவா இருந்தாதான் நாம ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு கேள்வி போட முடியும். இங்க பாருங்க, 1ல இருந்து இங்க பாருங்க எத்தனை வரலும், 40 வரலும் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் ரூட்ல மனப்பாடம் சொல்றோம். நேரடி பயிற்சி வகுப்புல அவங்க பண்ணனா இந்த கணக்கு ஈஸியா போடலாம். வாங்க இந்த கணக்கை போடுவோம். இங்க பாருங்க, இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக்கு வரோம் பாருங்க. இதை அழிச்சிடுறேன் இந்த கேப்பை. இதை ஈஸி தான், ஆனா எடுத்து எழுதும் போது கேர்ஃபுல்லா எழுதணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக்கு வரணும். இங்க பாருங்க, முதல்ல இதுக்கு ஆப்ஷன் ஏ 20, பி 25, சி 16, டி 9. பாருங்க எப்படி போடுறோம் பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ரூட்டு அப்படி எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ரூட்டு பெரிய ரூட்டு அப்படி எழுதிங்க. அதுக்குள்ள இங்க பாருங்க 609 அப்படி எழுதிங்க. பிளஸ் ரூட் ஆஃப் இங்க என்ன இருக்குது 248. எடுத்து எழுதும்போது கேர்ஃபுல்லா எழுதணும். 248 பிளஸ் ரூட் ஆஃப் என்ன இருக்குதுங்க 60 பிளஸ் ரூட் ஆஃப் இங்க என்ன இருக்குது, இங்க 7. இங்க பாருங்க, இங்கதாங்க சுருக்கிறோம். இங்க பாருங்க, இங்க ரூட் ஆஃப் 81 என்னது, இங்க பாருங்க 9 81. இங்க பாருங்க காட்டுறோம் பாருங்க, ரூட் ஆஃப் 81 9. இதை போட்டுக்க பாருங்க. இன்னாண்ட ரூட் ஆஃப் 81 இங்க பாருங்க, ரூட் ஆஃப் 81 9. இது மாதிரி படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அங்க போட்டு 9 இல்லைன்னா 9 × 9 அப்படி பெருக்கி பார்க்கணும். 9 × 9 81. அப்போ ரூட் ஆஃப் 81 9. அப்ப இங்க பாருங்க, ரூட் ஆஃப் 81 9. 9 ஒரு 7 கூட்டிக்கலாம். ஏன்னா ரூட் ஆஃப் 81க்கு பதில் இங்க 9 போட்டுக்கலாம். இந்த ரூட்டுக்குள்ள பிளஸ்ன்றதுனால 9 7 என்னது 16 இப்படி போட்டுக்கணும். சுருக்கிட்டோமா, ஒரு ரூட்டை சுருக்கிட்டோம். 9 ஒரு 7 16. இப்ப அடுத்தது எழுதுங்க. அடுத்த ஸ்டெப்பு ரூட் ஆஃப் இது எழுதுங்க 609 பிளஸ் ரூட் ஆஃப் இங்க பாருங்க 248 பிளஸ் ரூட் ஆஃப் இங்க பாருங்க. இப்ப இங்க வாங்க, இந்த ரூட் ஆஃப்ன்றது என்னது, ரூட் ஆஃப் 16ன்றது என்னது 4. நாங்க 16 இல்லையா, 4 ஸ்கொயர் தான் 16. அப்ப 4 ஸ்கொயர் ரூட் 4. அப்ப ரூட் ஆஃப் 16க்கு
4. இந்த ரூட் 16ன்றது 4. இந்த 4ஐயும் இந்த 60ஐயும் கூட்டினா அது 64 இப்படி போட்டுக்கணும். புரியுதுங்களா? ரைட் சைட்ல இருந்து ஒரு ரூட்டா சுருக்கின்னு வரணும். அப்ப ரூட் 16க்கு வந்து 4, அந்த 4ம் இந்த 60ஐயும் கூட்டினா ரூட்டுக்குள்ள 64. அடுத்த ஸ்டெப் வாங்க. ரூட் ஆஃப் இங்க பாருங்க 609 பிளஸ் ரூட் ஆஃப் இங்க பாருங்க 248. இப்ப இங்க வாங்க, இந்த அப்படி சுருக்கி போடலாம். இத பாருங்க, இந்த ரூட் ஆஃப் 64 என்னது? ரூட் ஆஃப் 64 8 8 8 64 இல்லையா? அதுல ஒண்ணுதான் ரூட். ரூட் ஆஃப் 64 வந்து 8னா இது கூட 248 கூட்டுங்க. 248ம் 248 ஒரு 8 ஒன்னாது 256 வருதுங்களா? இப்ப பெருசா வருது பாருங்க. அப்ப இது எழுதிங்க ரூட் ஆஃப் 256. இது மாதிரி ரைட் சைட்ல இருந்து ஒரு ரூட்டா சுருக்கின்னு வரணும். இப்ப அடுத்த ஸ்டெப் வாங்க. இப்ப வாங்க ரூட் ஆஃப் இங்க பாருங்க 609. இப்ப இங்க வாங்க, இந்த ரூட் ஆஃப் 256 அது தெரியணும் இல்லையா? ஸ்கொயர். அப்ப 256 இதனுடைய ஸ்கொயர். 256 இதனுடைய ஸ்கொயர்னா இங்க பாருங்க 256 இங்க பாருங்க 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் வந்து 256. இந்த டேபிள்ல வந்து புக் கடை இருக்கும், புத்தக கடையில் டேபிளை வாங்கி மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கணும்னா சில கஷ்டங்கள்லாம் பரமதான், சும்மா ஈஸியா வராது. இங்க பாருங்க ரூட் ஆஃப் 16 ஸ்கொயர் வந்து 256. அப்ப இங்க பாருங்க இந்த 256க்கு பதில் என்ன போடலாம்? பிளஸ் 16. ஓகேங்களா? இப்ப இந்த ரூட்டுக்குள்ள 609ஐயும் 16 கூட்டுங்க. இங்க பாருங்க 609ஐயும் ஒரு 16ஐயும் கூட்டிங்கன்னா 9 6 9 15க்கு 5 மீதி 1 1 1 2 625. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்னா ரூட் ஆஃப் 625. அவ்வளவுதான். இப்ப இந்த 625 ரூட் என்ன? இங்க பாருங்க, பாருங்க 600 ரூட் ஆஃப் 625 ஈக்குவல் டு 25. இது ஸ்கொயரு, இது ரூட், இது ஸ்கொயரு ரூட். இந்த டேபிளை புத்தகங்கள்ல வாங்கி படிச்சிங்க, எல்லாத்துக்கும் பயன்படும். ஒரு டிஎன்பிசி போட்டித் தேர்வில் எழுதக்கூடிய ஒரு மேக்ஸுக்கு இது கம்பல்சரி பயன்படும். கியூப் தேட கூட ஸ்கொயர்லாம் தெரிஞ்சிங்க, ரூட்டை தெரிஞ்சிங்க. இதுல பாரு அடிக்கடி நம்ம இதான் பார்த்தோம், வர்க்கப்படுத்துறோம், ஸ்கொயர் படுத்துறோம் இல்லையா? அதனால ரூட் ஆஃப் 625 ஈக்குவல் டு 25. அவ்வளவுதாங்க. இது என்ன ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பாக்குறது தான் கேள்வி பெருசா இருக்கும். ரூட்டுன்னு அப்படியே ரைட் சைட்ல இருந்து ஸ்டெப் ஸ்டெப்பா அது எதுக்கு ரூட் எடுத்து கூட்டிக்கினே வந்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து 25 தான் வந்து இதுக்கு சரியான விடை. இது வந்து அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கணக்கு. எங்க நாங்க எழுதும்போது 1998 99 2000ல இருந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வராங்க, இன்னமும் கேட்டுக்கிறாங்க. 2014 கேட்டுக்கிறாங்க. எல்லா எக்ஸாமும் கேட்பாங்க, டிஎன்பிசி மட்டும் இல்ல, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, எல்லா டான்செட் எல்லா எக்ஸாம்லையும் இந்த மாடல் கேட்கறாங்க. சுருக்குகின்ற தலைப்பு. இதை பாருங்க. இதை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவு ஒரு முக்கியமான பதிவை சந்திப்போம். இது மாதிரி டேபிள் படிங்க. மேக்ஸ் படிக்கிறவங்க வாய்ப்பாடு, இது மாதிரி ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு இதெல்லாம் வாங்கி மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.